ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காலத்தோட கட்டாயத்தால் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி கட்டின மந்திர கயிறால் மயங்கி இந்த தாலி மாத்திர ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஐயா ஜாலி மறுபடியும் மல்லியம்மாவுக்கும் டாடாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தி மல்லியோட கழுத்தில் ஏறுற தாலியை தான் கழுத்தில் ஏற்றிக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா பல போராட்டத்துக்கு இடையில் நம்முடைய விஜய் கல்யாணம் பண்ணாங்க. இருந்தாலுமே விஜய் இன்ன வரைக்குமே மல்லி மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை என் பொண்ணுக்கு அவசரம் தான் பொறுத்துக்கிட்டு இருக்காது. நீ இந்த வீட்டில் ஒரு டேபிள் சேர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தி இருந்தாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலத்தோட கட்டாயத்தில் அந்த ஆண்டனோட அருளால் நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட முன்னிலையில் அன்னைக்கு ஏமாற்றி காட்டினாங்கன்ற தாலியை மறந்துட்டு இன்றைக்கி புதுசாக விஜய் தாலி கட்ட போகிறாருங்க. இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட போகிறாங்க. ஒரு பக்கம் பயிர் ஏறிய போகிறாங்க இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும். அதுவும் போக இந்த கல்யாணத்தில் பெரிய சிக்கல் ஒன்று இருக்குன்னா அது நம்முடைய மல்லி கழுத்தில் ஏறுற தாலி தாங்க. இந்த ரஞ்சிதா தட்டி பறிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக மல்லி சும்மா இருக்க மாட்டாங்க. கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு வெண்பா என் பக்கம் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி அட்வைஸ் பண்ணி இந்த ரஞ்சிதாவை ஓரங்கட்டி வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு போகுது. ரஞ்சிதா நம்ம அவளை இந்த வீட்டிலேருந்து ஓட விடலாம், ஓட விட்டு அவளாவே டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஒத்துக்க வைக்கலாம். லீகலாக டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து நீ தான் விஜய் கட்டிக்க போகிற, வெண்பாவுக்கு தாயாக இருக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவெல்லாம் வெண்பாவுக்கு தாயாக இருக்க துளி கூட லாக் இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்முடைய அன்னபூர்ணியமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஐயோ தாலிக்கு ஒத்து பிரிக்கிற ஃபங்க்ஷனுக்கு மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டு அந்த கயிறோட மகிமையே அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் மறுபடியும் நம்ம கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறமால அந்த கயிறால் நம்முடைய மல்லியும் விஜய் சேர்ந்து வாழ போகிறாங்க. அதே சமயம் நம்முடைய அன்னபூர்ணி அம்மா நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதலீரை நடத்த முடியாத பல பிரச்சனைகளுக்கு இடையில் அது நடக்காது போச்சுங்க. ஆனால் இப்போ விடுவாங்களா சொல்லுங்கள்? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. நம்முடைய அன்னபூர்ணி அம்மா அந்த சாங்கிய சம்பிரதாயத்தை கண்டிப்பாக நடத்தியே அவங்க இந்த பெருச்சாளி ரெண்டு பேரும் ஒன்றுமே பண்ண முடியாது. கையை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய மல்லிக்கு கஷ்டத்தை தராங்களே கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் உருப்படாத இதே மாதிரி தான் இருக்க வாங்கக்கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்முடைய மல்லிக்கு விஜய்னு எழுதி வச்சிருக்கு அப்படின்றத யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அது நம்முடைய வெண்பாவோட சந்தோஷத்துக்காக தான் ரெண்டு பேரும் வாழ்கிறாங்கன்றது துளியும் மாறுபட்ட விஷயம் இல்லைங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை லைக் பண்ணாத மறக்காத லைக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.